ஒத்தமை நற்செய்தி என்று அழைக்கப்படும் மார்க்கு, மத்தேயு, லூக்கா சில புதுமைகளுக்கு பிறகு பலன் பெற்றவர்களிடம் போய் இதை யாரிடமும் சொல்லாது என்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, தபோர் மலையிலே இயேசு உருமாற்றம் பெற்றவுடன் அதை சொல்கிறார். அதற்கு முன்னால் புனித பேதுரு நீர்தான் இயேசு மெசியா கிறிஸ்து என்று அறிவிக்கிறார். அதன் பிறகு சொல்கிறார். விவிலிய அறிஞர்கள் இதை மெசியாவின் இரகசியம் என்கிறார்கள். ஏன் இப்படி? புதுமைகள் மூலம் நலம் பெறுவது உடல் சார்ந்தது, உளம் சார்ந்தது, அதிகம் இவ்வுலகு சார்ந்தது. ஆனால் மெசியாவினுடைய வருகை அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் வருகின்ற மீட்பை சார்ந்தது, இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. எனவே அதுதான் குறிக்கோள். அதை தெளிவாக புரிந்து கொண்டால் சில நேரங்களிலே நாம் கேட்டு பெறுகின்ற உடல் சுகம், மனநலம், ஆன்ம பலம் இன்னும் பலம் பெறும். அது சிறிது சிறிதாக நம்மை அந்த முடிவில்லா வாழ்வுக்கு வழிநடத்தும். இதை புரிந்து கொண்டால் சில நேரங்களிலே நாம் பெறுகின்ற நலம், நமக்கு வருகின்ற துன்பம், நம் நாளிலே நடக்கின்ற நிகழ்வுகள் கூட அதிலே அடங்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு முடிவில்லா வாழ்வை நோக்கி எளிதாக பயணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.